குட் மார்னிங் காய்ஸ். இல்லை நீங்கள் இந்த வீடியோ வந்து ஈவினிங் பார்ப்பீங்களா? ஸோ குட் ஈவினிங் காய்ஸ். எங்கெல்லாம் சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ இந்த விளாக் பண்ணிட்டு பார்க்குறீங்களா? வேறு எங்கேயும் இல்லை, V4 பின்னாடி உட்காந்துருக்கேன். ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து விளாக் பண்ணிட்டுருக்கேன் நான். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, ஜானோட வண்டிக்கு வந்து கொஞ்சம் அக்சசரிஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்காக போயிட்டு அக்சசரிஸ் வாங்கிட்டு உங்களுக்கு அப்படியே V4க்கு வந்து யாராவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தேவைப்படும், நீங்கள் என்னென்னலாம் வாங்கலாம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ வீடியோ வந்து அப்படியே பாருங்கள். ஸோ ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். நான் தான் சரியா, திஸ் இஸ் Motovlogs. சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து ட்ராவல் விளாக்ஸ், அப்புறம் வந்து பைக் சம்மந்தமான விளாக்ஸு மற்றும் பல கண்டென்ட்டுகள் இருக்கும். ஸோ லெட்ஸ் மேக் ஃபன் டுகெதர். மறக்காமல் வந்து ஒரு சப்ஸ்கிரைபு, ஒரு லைக்கு இதெல்லாம் போட்டு விட்ருங்க. பெருசாக ஒன்றும் செலவாகாது, பெருசாக இல்லை செலவே ஆகாது. பார்த்து பண்ணி ஓட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, நான் வந்து இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு நான் ஓட்டுறேன். நான் ஓட்டும் போது வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இல்லைன்னா இந்த போர் அடிக்கும். ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு V4 ஓட்டும் இங்கேருந்து. பில்லியனோட வந்து இப்போ தான் V4 வந்து ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். ஜாலியாக இருக்கேன் இந்த பொசிஷன் ஓட்டுறதுக்கு. கிளச்சு ஆஃப் கிளச்சா நம்மளது ஃபுல் கிளச்சு டிஃப்ரென்ஸ் நல்லா தருது. குவிக் ஷிஃப்ட் இருக்கிறதுனால வந்து இது ஆஃப் கிளச் தான் கொடுத்துருக்காங்க. போலீஸ்கார் நீங்கள் எங்களை பிடிக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். ஏன்னா நாங்கள் 2 பேருமே ஹெல்மெட் போட்டிருக்கோம், கோப்ரோ மாட்டிருக்கோம், ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போகிறோம். ஸோ பிரச்சனை இருக்காது. ஜாலியாக இருக்கா? ஆங்கிள் கரெக்டாக இருக்கா? ஐயோ அது பார்க்கவே இல்லையே நான். இதுக்கப்புறம் பார்க்கவும் முடியாது. சரி பரவாயில்ல, விடுங்க, கரெக்டாக தான் இருக்குன்னு நம்புகிறேன். அப்படியே போவோம். இப்போ வந்து எங்கே போகிறோன்னா வந்து சிட்டி ஸ்டார்னு ஒரு கடை இருக்குது, அந்த கடைக்கு தான் போய்கிட்டு இருக்கோம். நாங்கள் போயிட்டு என் வண்டிக்கு வந்து ஒரு 4-5 வாங்கலான்னு பிளானில் இருக்கோம். எதெல்லாம் செட் ஆகுதோ அதெல்லாம் வாங்கிட்டு முடிஞ்சால் அங்கேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டு வந்துடுவோம். அப்புறம் வந்து நம்ம ஜூனியரில் வந்து நம்ம வாங்கினதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்துருப்பீங்க வீடியோ மோஸ்ட்டாக. அதை சொல்லுங்கள், ஓகேவா? அப்படி பார்க்கலன்னா வந்து போய் செக் பண்ணுறதுங்க. நான் மேலே அந்த ஐகார்டில் வேணால் தரேன். நீங்கள் MT-15 வச்சுருக்கீங்க, அப்படி இல்லைனா MT-15க்கு வந்து அக்சசரிஸ்லாம் மாட்ட போகிறீங்க அப்படின்னா அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நான் வந்து என் வண்டி வாங்கி 2 வருஷம் ஆகுது, ஜூனியர் வாங்கி 2 வருஷம் கழிச்சு இப்போ தான் வந்து நான் ஒன்றா மாட்ட ஆரம்பிச்சிருக்கேன். இன்னும் பிளான்ஸ்லாம் இருக்குது. என் வண்டியை வந்து இன்னும் பயங்கரமாக அப்கிரேட் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. ஒரு டூரெல்லாம் மாற்றிடலாம் அவனை. தென் நிறைய இருக்குது. நானும் வீடியோலாம் போகணுன்னா பார்க்குறேன் ரெகுலராக. எங்கே முடியுது கைஸ், சுத்தமாக முடியல. ரொம்ப நாள் கழிச்சு நானே மோட்டோ விளாக்லாம் பண்ணிட்டுருக்கேன். நிறைய போலீஸ் நிற்கிறாங்க இன்றைக்கி அங்கங்கே. எனக்கு ஒரு பிரச்சனை என்னென்னா, எனக்கு வழி தெரியாது கைஸ். எங்கே போனாலுமே சென்னையில் தான் இருக்கேன், சென்னையில் தான் பிறந்தேன், சென்னையில் தான் வளர்ந்தேன். இருந்தாலுமே வந்து எனக்கு வழியெல்லாம் மறந்துடும் எனக்கு அடிக்கடி. அது ஒரு பெரிய டிஃபால்ட்டான பிரச்சனை எனக்கு, வழி மறக்கிற பிரச்சனை. அது ஏன்னே தெரியல. நானும் வந்து ஞாபகம் வச்சுன்னு நினைப்பேன். ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் ஞாபகம் இருக்கும், அதுக்கப்புறம் மறந்துடுவேன். நம்ம என்ன சொல்ல தேவையில்ல, அப்படியே ஜாலியாக போய்டும். V4 ஓட்டுறதுக்கு வந்து ஆனால் கொஞ்சம் ஒரு நேக்கு இருக்கணும் போல். இல்லைனா வந்து பாடி பெயின், ரிஸ்ட் பெயின், ஷோல்டர்லாம் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் எப்படி சொல்கிறது, உங்கள் ஃபுல் வெயிட்டை வந்து நீங்கள் வந்து ரிஸ்ட்டில் குத்திங்கன்னா ஆப்வியஸாக வந்து உங்களுக்கு வந்து இந்த பாம்பில் வலிக்க ஆரம்பிச்சிடும். பட் வந்து ஒரு அப்ரைட் பொசிஷனில் வந்து இதில் ஓட்ட முடியாது. கொஞ்சம் கையை நீங்கள் வந்து பெண்ட் பண்ண மாதிரி வச்சுக்கிட்டு லைட்டாக லீன் பண்ணி ஓட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அந்த ஒரு இது தெரியும் உங்களுக்கே, வந்து கொஞ்சம் ஓட்ட வந்து உங்களுக்கு அந்த இது தெரிஞ்சிடும், அந்த நேக்கு எப்படி வண்டியை ஓட்டணும் அப்படின்னு. அந்த கிளாரிட்டி கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வண்டியை ஓட்ட ஆரம்பிச்சிடலாம். யாரையா நீ உங்களுக்கு V4 வச்சு என்னென்ன வீடியோ வேணுமோ எல்லாமே சொல்லுங்கள், போட்டுடலாம். இன்னும் MT வச்சே நான் இன்னும் மைலேஜ் டெஸ்ட்லாம் போடவே நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. போடுறேன் கேஸ் கூடிய சீக்கிரம் போட்டுறேன். அதையும் எனக்கும் மைலேஜ் டெஸ்ட் பண்ணணும்னு ஆசையாக தான் இருக்கேன் வண்டியில். இது வரைக்கும் நானும் ஒருத்தருக்கு டெஸ்ட் பண்ணதே இல்லை.
டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு போடுறேன், ஓகேவா? இந்த கிரிப்பும் முதல்ல இந்த வண்டியில் எதை கழட்டணும், பெருசாக இருக்குது ரொம்ப, எனக்கு பிடிக்கவே இல்லை. பிரெயின் வாஷ் பண்ணி இந்த கிரிப்பை கைட்டு வச்சலாம் வேணும் இங்கேருந்து. நல்லாவே இல்லை, வண்டியோட லுக் லைட்டாக ஸ்பாயில் ஆகுது இந்த கிரிப்புனால. அது நம்ம அப்படியே ஏதோ கட்டையை பிடிக்கிற மாதிரி இது பெருசாக ரவுண்டாகுது. நம்ம எங்கே இருக்கோம்? மெரினா பீச் கிட்ட வந்துட்டோம். மெரினா பீச் கிட்ட லைட் ஹவுஸ், லைட் ஹவுஸ். எவ்வளோ நாளாச்சு என் சைடில் வந்து? பல நாட்கள் ஆகுது. கீர் செக் பண்ணுறதே தெரிலையா எனக்கு சுத்தமாக, அப்படியே நைஸாக இருக்குது. இவ்வளோ வச்சுலாம் கட்டடிங்க லைட்டாக பயமாக தான் இருக்குது. ஏன் இவ்வளோ பேரிகார்டு இருக்குங்க? இந்த ரோடை பார்க்கும்போதே ஒரு அப்படியே ஜாலியாக இல்லை, அது ஏன்னு தெரியல. இந்த ரோட்டில் வந்தால் மட்டும் அப்படியே ஒரு மாதிரி குஷியாகிடுது எனக்கு. சூப்பராக இருக்குங்க இந்த ரோடு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஸ்மூத்தாக இருக்குமா. சிக்னல் போட்டாங்களா கரெக்டாக நம்ம நேரம் எல்லா இடத்துலையும் சிக்னலில் மாற்றோம், ஏன்னு தான் தெரிய மாட்டேங்குது. கரெக்டாக ஜீப்ரா கிராசிங் முன்னாடி நிறுத்தியாச்சு. வேறு ஏதோ ரெடி பண்ணிட்டுருக்காங்க போல் ரைட்டில். ஆமாம், இடிச்சிட்டான், ஹெல்மெட்டில் இடிச்சிட்டான். தெரியுதா இப்போ? தெரியுதா பிள்ளையடா இருக்குது எவ்வளோ கஷ்டம்னே. நீ அப்போ யோசிச்சு பாரு, கட்டடிச்சு ஓட்டம் போல எப்படி இருக்கும் டிராஃபிக்கில்? இப்படின்னா பின்னாடி உட்காரனா தெரியும் அந்த கஷ்டம் என்னான்னு. ப்ரோ இதுக்கப்புறம் வழி தெரியாது நான் சொல்லலாம். ஒரே ஸ்ட்ரீட்டா? ஆ 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. அந்த 5 செகண்ட் ஏன் பொறுக்க மாட்டாங்கன்னு தெரியுது. எல்லா செகண்டும் நானும் பார்க்குறேன். அந்த 5 செகண்ட் பொறுக்கிறது ஏன் உங்களுக்கு இவ்வளோ கடுப்பாகுது? அவ்வளோலாம் நிற்பாங்க, அந்த 5 செகண்ட் நிற்க மாட்டாங்க யாரும். ஒரு வெறி வந்துட்டு எல்லாருக்கும் சிக்னல் போட்டுருவான்னு. இது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, புதுசாக வண்டி எடுக்கிறீங்கன்னா 1000 km ஓட்டுங்க ஃபஸ்ட் சர்வீஸ் வரைக்கும், ஒரு 1000 கிலோமீட்டருக்கு. அதுக்கப்புறம் எப்படி வேணால் ஓட்டிக்கலாம். எப்படி வேணால் ஓட்டிக்கலாம், பார்த்து கொஞ்சம் சேஃபாக ஓட்டுங்க, அவ்வளோதான். வண்டி ஓட்டுறவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கே தெரியும். இருந்தாலும் வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். இதுதான் இந்த பைக்கர்ஸ் ஸ்ட்ரீட், புதுப்பேட்டை, பைக்கர்ஸ் டவுன் ஆஃப் சென்னை. இதுதான் வண்டிக்கான என்ன பார்ட்ஸ் வேணுமோ எல்லா பார்ட்ஸுமே இருக்கும் ஒரே இடம் புதுப்பேட்டை தான். எல்லா வண்டிக்குமே எல்லா பார்ட்ஸுமே இருக்கும். சப்போஸ் யாரும் சென்னைக்கு புதுசு அப்படின்னா உங்களுக்கு பைக் பார்ட்ஸ் வேணும்னா இங்கே வாங்க, புதுப்பேட்டைக்கு வாங்க. அதை பாருங்கள், லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஃபுல்லாகவே தான் எல்லாமே, A to Z எல்லாமே கிடைக்கும் இந்த ஏரியாவில். பைக்குக்கு தேவையான எல்லாமே இருக்கும் கைஸ். நான் என் வண்டி ரெடி பண்ணும்போது, RX 100 ரெடி பண்ணும்போது இங்கே தான் முக்கால்வாசி வருவேன். வண்டிக்கு நான் ஸ்பேர்ஸ்லாம் வாங்கணும்னா ஒரு கடையில் இல்லைன்னா இன்னொரு கடை இருக்கும். குறைஞ்சபட்சம் அப்படியே ஒரு 500-600 கடையாக இருக்கும் ஃபுல்லாக. எண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கடை இருக்கும். யூட்டனா ஓகே, சரி பேச்சு. லெஃப்ட் சைடில் தானே வரும். சொல்லு நிறுத்துறேன். இதுவாடா? ஓகே, வந்தாச்சு. நம்ம போயிட்டீங்கன்னா நான் வாங்குறது வந்து அப்படியே காட்டுறேன். ஸோ செகண்ட் பேக் ஆஸ் பில்லியன் பொருட்களை வாங்கியாச்சு. இப்போதைக்கு வந்து இண்டிகேட்டரும் வந்து இப்போ இண்டிகேட்டர் வந்து இப்போதைக்கு வண்டியில் மாட்ட மாட்டோம். நான் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சுட்டு மாட்டிக்கலான்னு வெயிட் பண்ணுறோமா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து போனவொடனே இது மட்டும் போட்டுடலாம், வைசர் மட்டும் போட்டுட்டு வண்டியோட லுக் எப்படி இருக்குன்னு வந்து உங்களுக்கு நிறைய காட்டுறேன் பாருங்கள், ஓகேவா? இதோட டைரெக்டாக போயிட்டு நான் இதை மாட்டும் போது கண்டினியூ பண்ணுறேன். இப்படி உட்காந்து மண்டையை காட்டினா ஜோக்காக இருக்கா, அதனால் வேண்டாம்.
ஆக்சுவலாக அது எப்படி மாட்டோம்னா வந்து இந்த 3 ஸ்க்ரூ கழட்டணும். அப்புறம் வந்து இங்கே இருக்குல்ல, இதை கழட்டினீங்கன்னா உள்ளே வந்து அலைன் கீ வச்சுருக்கோம். இது கழட்டணும். 1 2 3 4 இது 4 கழட்டினா மிரர் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 6 ஸ்க்ரூ கழட்டிட்டு இதில் இருக்க டிஃபால்ட் வைசர் எடுத்துகிட்டு நம்ம ஒன்று போட்டு மாட்டிட்டா முடிச்சு. அவ்வளோ தான், வேறு எதுவும் பண்ண தேவையில்லை. நெக்ஸ்ட்டு வந்து இது பாரு, இது வந்து மாட்டியாச்சு. என்னது இது? இண்டிகேட்டர். ஃப்ளஷ் மவுண்ட் இண்டிகேட்டர். இது வந்து என்ன பெனிஃபிட்னா வந்து அப்படியே ஃப்ரேமோடு வந்து சேர்ந்து வந்துடும் இண்டிகேட்டர். ஸோ வந்து இது வந்து உடையாது. நான் வந்து யமகாவில் வந்து உடையிற ப்ராப்ளம் இருக்கும் நிறைய இண்டிகேட்டர்ஸில். இதை போட்டால் அது பிரச்சனை வராது. லுக் வைஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வயசு மாட்டாச்சு. தச்சு வண்டி இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. தெரியுதா? சினிமேட்டிக்ஸ்லாம் வந்து நான் போடுறேன், ரிவ்யூ வீடியோவில் போடுறேன். ஓகே, பாய். Stay safe guys, peace.